சிலர் இந்த குயவனை நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கையில வச்சு அந்த மண்பாண்டத்தை வரைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சரியான விதத்திலே அந்த மண் வந்து மேக்கிங் ஆகாம, சரியான விதத்திலே பதப்படுத்தப்படாம, அதுக்கு சரியான விதத்திலே மிதி விழுகாம, அது வந்து ஒரு அந்த பசபசப்பா இல்லாம திடீர்னு மண்ணா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான். அந்த அந்த மாதிரி ஒரு டைம் மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா, பொதுவா உலகத்திலே இருக்கிற மண்பாண்டம் செய்கிற குயவன் என்ன பண்ணுவாருன்னா, அது அப்படியே அந்த மண்ணை அப்படியே சுருட்டி தனியா ஒரு இடத்துல போட்டுருவாங்க. நீங்க வந்து செங்கல் சூளை செய்கிற இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா செங்கல் சூளை செய்கிற இடம்னா இப்பெல்லாம் மிஷின்ல வந்துச்சு, ஆனா ஹேண்ட் மேக்கிங் பண்ணுவாங்க. அப்ப அந்த கையிலேயே அதை செய்வாங்க பாருங்க. அந்த இடத்துல அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த இத மாதிரி யாராவது அதை நல்லா மிதிக்கும் போது அந்த மண்ணா வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி வந்து தனியா போட்டுருவாங்க. அதை திரும்ப கொண்டு போய் திரும்ப தண்ணி ஊத்தி திரும்ப மிதிச்சு அகைன் ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய கையிலே கெட்டு போகிற ஒன்றை அகைன் வந்து டைம் செலவு பண்ணி குயவன் வந்து அந்த டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். தூக்கி போட்டுட்டு இன்னொரு மண்ணை எடுத்து செய்ய ஆரம்பிச்சுவாரு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன் மேல ஒரு பெரிய திட்டம் வச்சு, ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு என் கையில உன்னை எடுத்து நான் என்ன பண்ணேன்னா வனைய ஆரம்பிச்சேன். ஆனா நீ என்னுடைய கையில என்ன பண்ணுனேன்னா, நீ கெட்டு போயிட்ட. நீ கெட்டு போயிட்ட. நம்முடைய மாம்சத்திலேயோ இல்ல நம்முடைய பாவத்தினாலேயோ நீ வந்து நினைச்சது மாதிரி நீ நடக்கல. நான் உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தேன், உன்னை கானான்ல கொண்டு போய் உட்காரணும்னு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னுடைய கையில கெட்டு போயிட்ட. ஆனா இப்ப நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு தூக்கி போடுவதற்கு உரிமை இருக்கிறது. நான் திரும்ப உன்னை வணைஞ்சிடவே கூடாது. ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வேறே பாண்டமாய் ஆண்டவர் வனைவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தூக்கி போட மாட்டேன்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு. நீ அந்த இடத்துல கெட்டு போனது உண்மை. யாரோ ஒருத்தர் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் இழந்துட்டேன், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். எனக்கு தெரியும், என்ன தாயின் கருவிலே உருவாகும் போதே ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் என்ன வேறு பிரிச்சிங்கன்னு தெரியும். ஆனா நான் கெட்டு போயிட்டேன், நான் வழி மாறி போயிட்டேன், நான் அந்த காரியத்திற்கு ஒத்தவனா நான் மாறல, என்னுடைய மிஸ்டேக் நிறைய இருக்குது. ஆனா திரும்பி அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடிப்பது எனக்கு கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். உங்க இஷ்டம் மாதிரி திருப்பி மாற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கூக்குரல் தேவ சமூகத்திலே வந்து எட்டினது, உடைய கண்ணீர் கர்த்தர் சமூகத்திலே வந்து எட்டினது. கர்த்தர் உங்களை தூக்கி போட மாட்டாரு.